வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டரில் என்னென்ன இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் கண்டென்ட். என்னென்ன இன்ட்ரடக்ஷன். இன்புட் டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், டிஜிட்டல் கேமரா, பார்கோட் ரீடர், டச் ஸ்க்ரீன், ஸ்பீச் இன்புட் டிவைஸ், தட் இஸ் மைக்ரோஃபோன். தட் இஸ் அவுட்புட் டிவைசஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர்ஸ். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். இதில் தான் இன்புட் ஒரு சிஸ்டமில் நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ராசஸர் போயிட்டு மெமரியில் நம்ம என்ன ப்ராசஸ் கொடுக்குறோமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அவுட்புட் கொடுக்குது. வாட்ஸ்அப்பில் ஃபார் இன்புட் என்னென்ன இன்புட்லாம் இருக்கலாம் அப்படின்னா டச் பண்ணி நம்ம இப்போ கீபோர்ட் டச் பண்ணி ஃபிங்கர்ஸ் ஃபீட்டு ப்ரீத் பண்ணி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து சவுண்ட், அதர் சவுண்ட்ஸ், கெஸ்டர், கேஸ், பிரெயின் வேவ்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து இன்புட் வந்து சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குறோம். அவுட்புட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன், வீடியோ இமேஜஸ், ஃபோட்டோஸ், டயக்ராம்ஸ், மூவிங் இமேஜஸ், சவுண்ட்ஸ், மியூசிக், வாய்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து அவுட்புட் டிவைஸ். இப்போ பாருங்கள், இன்புட் டிவைசஸ் என்னென்னா யூஸ்டு பை எ பர்சன் டு கம்யூனிகேட் எ கம்ப்யூட்டர். இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பர்சன் டு த கம்ப்யூட்டர், அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் வந்து அவுட்புட் டிவைசஸ். டிஸ்பிளேஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர் டு த ப்ரோக்ராம். நம்மளுக்கு வந்து சிஸ்டம் சொல்லும் நீங்கள் கொடுத்த இன்புட்க்கு இதுதான் அவுட்புட் அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த ஆரோ மார்க் வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்குது. இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீபோர்ட், மவுஸ், மைக்ரோஃபோன். கீபோர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இதில் என்னென்ன கீ இருக்குது அப்படின்னு பார்த்தா 101 to 105 கீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் கீ F1லேருந்து F12 இருக்கிறது ஃபங்க்ஷன் கீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து QWERTY அதுதான் வந்து கீபோர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் கீஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை தி கம்யூனிகேஷன் கீபோர்ட் லேஅவுட்லேருந்து கொடுக்குறாங்க. எஸ்கேப் பட்டன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறப்ப இன்டரப்ட் ஆகிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று தான் இவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். கேப்ஸ் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேப்ஸ் லெட்டராக டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆல்ட் அண்ட் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து கீபோர்டில் ஆல்ட் அண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு வந்து ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா அது கேப்ஸ் லெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து ஷிஃப்ட் கீ வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஆரோ கீஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ஆரோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, டாப்பு, டவுனு ஆரோ கீஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நியூமெரிக் கீபோர்டு. இது ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்ஸ். என்னென்ன ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னால் கேப்ஸில் இருக்கா, நம்பர் லாக்லாம் ஆனில் இருக்கா அப்படின்றது தான் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வந்து லைட் எரியும். சரிங்களா? இப்போ வந்து நியூமெரிக் கீபோர்ட்னால் நம்பர்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து கீபோர்டில் என்னென்ன வேர்ட்ஸ் அதான் வந்து நம்பர்ஸ், பஞ்சுவேஷன், சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் டு தி கம்ப்யூட்டர் மெமரி. மவுஸ் வந்து ஒரு இன்புட் டிவைஸ், அது வந்து பாயிண்டிங் டிவைஸ். ஓகேங்களா? இப்போ மவுஸை நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் சிஸ்டமில் அது வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் மவுஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? பாயிண்டிங் டிவைஸில் டைரக்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டச் ஸ்க்ரீன்ஸில் தான் நம்ம வந்து இப்போ ஏடிஎம் மிஷினில் வந்து காசுலாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து டச் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ டச் ஸ்க்ரீனில் போய்ட்டு டைப் பண்ணால் இங்கே எஸ் கொடு, இங்கே நோ கொடு, இதை செலக்ட் பண்ண அப்படின்றது தான் காமிக்கிறதுக்கு தான் வந்து இது கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு தான் எந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்ல. நோ யூஸ்டு ஃபார் இன்புட் ஃபார் தி அவுட்புட். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் பி ப்ரீஷியஸ் டு 1 பிக்சல் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து டச் ஸ்க்ரீன்ஸோடைய வேலை. கெட் கிளாஸி, ஜாமி யூஸ் பண்ணுவாங்க. ஃபிங்கர் கேன் அப்சர்வ் ஸ்க்ரீன். நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணுறத வந்து ஸ்க்ரீன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் பாயிண்டிங் டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுஸு, ட்ராக் பாலு, ட்ராக் பெயிண்ட்லாம் வந்து இன்டைரக்ட் பாயிண்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லெஸ் ஸ்பேஸ் வந்து டெஸ்க்டாப்லாம் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து இது ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் இன்டைரக்ட் பாயிண்டிங் டிவைஸஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாய்ஸ்டிக். தி மெயின் யூஸ் ஆஃப் தி ஜாய்ஸ்டிக் இஸ்
play computer games by controlling the way that something move the on the screen. கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறதுக்கு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோஃபோன்ஸ். ஸ்பீச் ரெகக்னைசேஷன். யூஸ் ஏ மைக்ரோஃபோன் டு டாக் யுவர் கம்ப்யூட்டர். நம்ம சிஸ்டமில் ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சிஸ்டமுக்கு சொல்லும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோஃபோன் வச்சு எப்படி சிஸ்டம்க்கு வந்து டாக் பண்ணி அது எதில் எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0s and 1s. அதுக்கு புரியல லாங்குவேஜில் எழுதுவாங்க. ஸ்பீச் ரெகக்னைசேஷன் ப்ரோக்ராம் கேன் இன்வெர்ட் டு தி ப்ராசஸ் இன்டு தி மெஷின் ரெகக்னைஸ்டு கமெண்ட்ஸ் ஆர் தி இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ ஸ்பீச் இன்புட் அதுதான் வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன். அதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஹெட்செட் போட்டுட்டு நம்ம வந்து பேசுகிறத வந்து சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணும். என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து மைக்ரோஃபோன் மூலிமா வந்து சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். சரிங்களா? latest technology uses continuous speech recognition where the user does not have the pause between the words. இதுதான் வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன் வந்து மைக்ரோஃபோன் மூலிமா எப்படி சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறாங்க. வேர்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் ஃபார்மாக வந்து அது கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்புறம் அது வேவ் ஃபார்ம் வந்து மைக்ரோஃபோனுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன் போர்டுக்கு வந்து அது போகுது. அப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா பைனரி ஃபார்ம்ஸ் தட் இஸ் 0s and 1s வந்து கோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து பைனரி கோடு கம்பேர் டு தி ஸ்டோர் வெக்காபுலரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணது. இதுதான் வந்து மைக்ரோஃபோன் மூலயமா வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமரா வந்து ஆர்டினரி கேமராவில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்து சேவ் பண்ணிப்போம். ஆனால் வந்து டிஜிட்டல் கேமராவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணோம். வெப்கேம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து டிஜிட்டல் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்கேம் வந்து சிஸ்டமில் பொறுத்து பிக்சரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. கன்வெர்ட்டிங் தி லைட் பாசிங் த்ரூ தி லென்ஸ் அட் தி ஃப்ரண்ட் இன்டு தி டிஜிட்டல் இமேஜ் வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேனர். ஸ்கேனர் இஸ் யூஸ்டு டு தி இன்புட் டிவைசஸ். இப்போ வந்து அண்டர் ஸ்கேன் டெக்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் எது வேணாலுமே வந்து சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். லைட் பென் இஸ் தி ஸ்மால் பென் ஷேப்டு வேண்ட் விச் கண்டெய்ன்ஸ் லைட் சென்சார்ஸ் மாதிரி தான் இருக்கும். பெண்ணை வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ஒயர்டு கனெக்ஷன்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிக்னல் இஸ் சென்ட் டு தி கம்ப்யூட்டருக்கு வந்து சிக்னல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் barcode is set of lines of different thickness that represent a number. Barcode readers are used to input data from barcodes. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே வந்து அதுக்கு ஒரு தனித்தனி பார்கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பில் போடுறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பில் போடுவாங்க. அதுக்கு வந்து அந்த பார்கோடை வந்து யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு பார்கோடு இருக்கும். இல்லை வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து ஒரு பார்கோடு இருக்கும். அதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டைப்ஸ். என்னென்ன அவுட்புட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்ட் அவுட்புட், கிராஃபிக்ஸ் அவுட்புட், வீடியோ அவுட்புட் அண்டு ஆடியோ அவுட்புட். இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டெக்ஸ்ட்டாக இருக்கும், கிராஃபிக்ஸ், வீடியோ அண்ட் ஆடியோ. இதுதான் வந்து அவுட்புட். என்கேஜிங் அவர் சென்சஸ். அவுட்புட் வந்து ஒரு பெரிபெரல் டிவைஸ். நம்ம வீடியோ என்னென்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா விஷுவல் அவுட்புட்னா டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ. ஆடியோனா சவுண்ட், மியூசிக்ஸ். இதுதான் வந்து சொல்கிறாங்க. அவுட்புட் டிவைசஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ். மானிட்டர் இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ் விச் டிஸ்பிளே கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் தி ஸ்க்ரீன். இது வந்து சாஃப்ட் காப்பி அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கேத்தட் ரே டியூப் அண்டு எல்சிடி மானிட்டர். கேத்தட் ரே டியூப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அட் தி ஸ்பெஷல் பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்வெப்ஸ் அக்ராஸ் தி ஸ்க்ரீன் மெனி டைம்ஸ் எ செகண்ட். நிறைய டைம்ஸ் எடுத்துக்கோம் அப்படின்னா. ஆனால் எல்இடி டிஸ்பிளே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நிறைய எல்இடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறோம். டிவிக்கும் வந்து எல்இடி மானிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பிரிண்டர்ஸ். என்னென்ன பிரிண்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்க்ஜெட் பிரிண்டர் அண்டு லேசர் பிரிண்டர். ஓகேவா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ். இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் அண்டு லேசர் பிரிண்டர்ஸ். இது வந்து லெட்டர் குவாலிட்டி பிரிண்டர், காஸ்ட் பிரிண்டர் வந்து இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேசர் வந்து ஒர்க்ஸ் லைக் காப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் பிரிண்ட் அவுட்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். லேசர் பிரிண்ட் அவுட்ஸில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ அவுட்புட். சவுண்ட் கார்டு மூலிமா எப்படி ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர்ஸ் மூலிமா அட்டாச் டு சவுண்ட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.